வாழ்க வளத்துடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்கே டெவலப்பர்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூ. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்கே டெவலப்பர்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து வந்திருக்க ஐபிஓ இது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹை எண்டு சஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலில் ரெசிடென்சியல் டெவலப் பண்ணி விற்கிறாங்க. எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்பை, மகாராஷ்டிரா. இவங்க இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பிஸ்னஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா புதுசாக இடத்த வாங்கி அதில் புது பில்டிங் கட்டி விற்கிறது. இன்னொன்று என்னதுன்னா ரீடெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பில்டிங். இந்த கம்பெனி 2.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த பீரியட்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 30, 2024 வரைக்கும் இவங்க வந்து 2.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்களாம். கேலண்டர் இயர் 2003 மார்ச் 2024 வரைக்கும் 10 ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மும்பையில். ஒரு சவுத் சென்ட்ரல் மும்பையில் வந்து ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க. யார் கூட சேர்ந்துன்னா இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் வந்து மெஜாரிட்டியான ஸ்டேக் ஹோல்டர் இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 1 crore ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2017 2024 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் 1220 ரெசிடென்சியல் பில்டிங்கை வந்து லான்ச் பண்ணி அதில் 1045 ரெசிடென்சியல் யூனிட் வந்து விற்றுருக்குறாங்க. ப்ராஜெக்ட் டீட்டெயில் பார்ப்போம். ப்ராஜெக்ட் டீட்டெயிலில் ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னாக்கா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து இவங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்குது 33.15%. நியூ ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 66.85%. ஃபினான்ஷியல் இயர் 2023 பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து 41.48% ரெவன்யூ வந்திருக்குது. நியூ ப்ராஜெக்டில் வந்து 58.58. ஃபினான்ஷியல் இயர் 2022 பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து இவங்களுக்கு எந்த ரெவன்யூ வர கிடையாது. நியூ ப்ராஜெக்ட்லேருந்து 100% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பியர் கம்பேரிசன் பார்த்தலாம். லிஸ்டட் பிஎஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீஸ்டோன், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, மேக்ரோடெக், சுராஜ் எஸ்டேட். இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து ஆர்கே டெவலப்பர்ஸ் தான் முதல்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸு 46.9. என்ஏவி பர் ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கே டெவலப்பர் வந்து 5th பிளேஸில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. பி ரேஷியோவில் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி 111 இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். 2022 இவங்களோட அசெட் வேல்யூ வந்து 369 கோடியாக இருந்தது வந்து 2023 555 கோடி, 2024 575 கோடி. ஒரு நல்ல வளர்ச்சி தான் காட்டியிருக்கிறாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா 2022 237, 2023 224, 2024 635. 2023க்கும் 24க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சியை காட்டியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2022 50, 2023 50 தான். 2024 ஒரு மேசிவான ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. 122 கோடி வந்து ரெவன்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2022 147, 2023 198, 2024 கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு 171. டோட்டல் பாரோயிங் வந்து 2022 64, 2023 149, 2024 பார்த்தீங்கன்னா 69 நல்லா குறைச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே நேரத்தில் பாரோயிங் குறைச்சிருக்கிறாங்க. கேபிஐ பார்ப்போம். இவங்களோட ROE 46.9, ROCE 47.3, நல்ல ROE ROCE. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நல்லா கம்மியாக இருக்குது 0.21. இபிஎஸ் பிஃபோர் ஐபிஓ வந்து 7.9 சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் ஐபிஓ வந்து 6.6. பி அதே மாதிரி பிஃபோர் ஐபிஓ வந்து 16.01, போஸ்ட் ஐபிஓ வந்து 19.35. ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் கிடைக்கிற ஃபண்டை வச்சு டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓ டைம்லைன் பார்ப்போம். ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 16 ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 19. பேசிக் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 20. லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 24. ஐபிஓ டீட்டெயில் பார்த்துருவோம்.
ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா சொல்லியிருக்காங்க பர் ஷேருக்கு. ப்ரைஸ் பேண்ட் வந்து 121லேருந்து 128. லாட் சைஸ் வந்து 110 ஷேரு. டோட்டல் இஷ்யூ வந்து எவ்வளோன்னா 410 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே பண்ணுறாங்க. லாட் சைஸ் பார்த்துருவோம். ரீட்டைலில் வந்து ஒரு லாட்டுக்கு 110 ஷேரு. அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும்னா 14,080 ரூபா. மேக்ஸிமம் வந்து 14 லாட்டு பண்ணலாம். 1,97,120 ரூபாய். ஐபிஓ ரிசர்வேஷன் பார்த்துருவோம். QIPயில் வந்து 50%, ரீட்டைலில் வந்து 35%, NIIயில் வந்து 15%. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துருவோம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 64.84%ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஐபிஓ ஓப்பன் ஆகுது இன்னைக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கே வந்து 64%ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 211 ரூபா. அதாவது 83 ரூபாய்க்கு அதிகமாக இது வந்து லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறது மகாராஷ்டிரா, மும்பை இதுக்குள்ளே மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதால் இதை லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறதுக்கு வேணாம்னு நான் யோசிச்சுட்டு நான் லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இது ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோ மட்டும்தான். நீங்கள் ஒரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரின்னு பட்டதுனாக்கா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.